இவ்வுலகில் குழந்தையாக பிறந்தபோது நாம் மட்டும் தனியே அழுது கொண்டிருந்தோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வாழ்வை வாழ்ந்து முடிக்கும் போது நாம் மட்டும் சிரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் அறிஞர் சொல்கிறார். அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இறை மக்களே, நண்பர்களே, அன்பு நம்மை இங்கே கூட்டி இணைத்திருக்கிறது. தந்தை லூர்துநாதன் அவர்கள் பேரிலே நாம் வைத்திருக்கிற அன்பு இங்கே ஒரு குடும்பமாக கடவுள் அருகிலே நம்மை கூட்டி இணைத்திருக்கிறது. தந்தையாருடைய 40ஆம் நாள் நினைவு பலியை இன்று நாம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே இறைவனோடு இருக்கும் நாம் 3 முக்கியமான விஷயங்களை செய்கிறோம். முதலாவது, இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு மிகவும் அன்பான, பொறுப்பான, கடினமாய் உழைத்து கடவுள் தனக்கு கொடுத்த குடும்பத்தை ஒரு எடுத்துக்காட்டாய் வழிநடத்தின அப்பாவை தந்ததற்காக நன்றி இறைவா என்று முதலில் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். தந்தையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவதாக, அவருக்காக ஜெபிக்கிறோம். இதோ இந்த பாவம் நிறைந்த உலகில் வாழ்ந்த பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அவர் கட்டிக்கொண்ட பாவங்கள் அனைத்தையும் இறைவா நீர் மன்னித்துவிடும். அவர் பேரிலே இரக்கமாயிருந்து
அவருக்கு இளைப்பாறுதலையும் மோட்ச பாக்கியத்தையும் தாரும் என்று நாம் அப்பாவுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு பழமொழி இருக்கிறது. Death may be a golden key which opens heaven's door, but when it happens to our dear and near ones, we cannot but cry. என்னதான் இந்த சாவு என்பதற்கு நாம் பல அர்த்தங்களை கொடுத்தாலும், விண்ணகத்திலே பிறப்பதற்கு இது ஒரு தருணம் வாய்ப்பு என்று சொன்னாலும், நமக்கு மிகவும் பிரியமானவர்களை இழக்கிற பொழுது நாம் கதறி அழுகிறோம். இயேசு கூட கதறி அழுதார் என்று படிக்கிறோம். ஆகவே அப்பாவை இழந்து தவிக்கிற குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காகவும், முக்கியமாக மேரி, டோரத்தி அம்மா, டாமினிக், லீமா, டேனியல் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்ற அனைவருக்கும் கடவுள் தாமே ஆறுதலையும் இதை விசுவாசத்திலே ஏற்றுக்கொள்ளுகிற ஆழ்ந்த நம்பிக்கையையும் தர வேண்டும். இதோ தந்தை என்று நமக்கு சொல்வது, என்னை நினைத்து நீங்கள் அழ வேண்டாம், உண்மையாகவே என்னில் நீங்கள் கண்ட நல்ல பண்புகளை வாழ்ந்து காட்டுங்கள், அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்று தந்தை சொல்கிறார். தந்தையாரை பற்றி டாமினிக் சொல்லும் ஒரு வார்த்தையை இன்று சொல்ல விரும்புகிறேன். When things were easy, my father rushed everyone to perform better. தங்களுடைய பிள்ளைகளால் முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்களை மிக சிறப்பாக செய்ய தூண்டின ஒரு உற்சாகம் தந்த தந்தையாக அவர் இருந்தார். But when things went wrong, he stood like a rock of support. வீட்டில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை அவர் தோள் மேல் எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய கடின உழைப்பால் முயற்சியால் அந்த துன்பங்களை தானே ஏற்று அவர் குடும்பத்தை உயர்த்தினார் என்று அவர் ஒரு அடையாளம் சொன்னார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை, கணவரை, தாத்தாவை, மாமனாரை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தினருக்காகவும், அதை தாண்டிலும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற மற்ற அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு ஆறுதலையும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் தந்து ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை தர வேண்டும் என்று நாம் அனைவரும் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த பரிசுத்த பலியிலே தங்களுடைய 26வது திருமண நாளை கொண்டாடுகிற மிஸ்டர் ஃப்ரெட்ரிக் குமார் மற்றும் ரோஸ்லின் என்னும் தம்பதியை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வளமான திருமண வாழ்வை அருள் வேண்டும் என்றும் இந்த பலியிலே நாம் மன்றாடுகிறோம்.